ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்க மத்திய பிரதேசில் இருக்க குவாலியர் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் பூஜாங்கிற ஒரு டீனேஜ் பெண் இருக்காங்க. அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பூஜாவோட குடும்பத்தை எடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே படித்தவங்க, நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வசதியான குடும்பம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பூஜாவோட அப்பா ரயில்வேல வேலை பார்க்குறாரு, அவங்க அம்மா டீச்சராக வேலை பார்க்குறாங்க, இவங்க சகோதரியும் நல்லா படிச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் நல்ல வசதியானவங்க, படித்தவங்க, மேலும் அவங்க குடும்பத்துக்கு அந்த கம்யூனிட்டியில் ஒரு நல்ல மதிப்பு இருக்கு. இப்படி ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில தான் பூஜாங்கிற இந்த பெண் வளர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு அப்படி காலேஜுக்கு போறாங்க. இவங்களுக்கு ஒரு 18-19 வயசாகுது. அப்போ இந்த பூஜாங்கிற பெண்மணி பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்போ எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஃபேமிலி, சொந்தக்காரங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, சி பூஜா, நீ பார்க்க எப்படி இருக்க தெரியுமா, சும்மா சினிமா நடிகை மாதிரி இருக்க. நீ மட்டும் சினிமாவுக்கு போனேன்னு வச்சுக்குவேன், எல்லா நடிகைகளுக்கும் மார்க்கெட் போயிடும், அவ்வளவு அழகா இருக்குங்கிற மாதிரி இந்த பூஜாவோட அழகை பத்தி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பூஜாவுக்கு ஒரு எண்ணம் என்ன வருதுன்னா, பரவாயில்லையே நம்ம அழகா இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள தன்னை பத்தியான ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்குது. தான் ரொம்ப அழகான பெண் இப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது பூஜாவோட பின்னாடி பல ஆண்கள் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. பூஜா தன்னை திரும்பி பார்க்க மாட்டாளா, தன்னை திருமணம் பண்ணிக்க மாட்டாளா, காதலிக்க மாட்டாளான்னு பல ஆண்கள் ஏங்கிட்டு இருக்க இந்த நேரத்துல பூஜா ரமேஷ் அப்படிங்கிற ஒரு நபரை மீட் பண்றாங்க. இந்த ரமேஷ் யாருன்னா, பூஜாவோட அப்பா என்ன மாதிரி ரயில்வேல வேலை பார்க்குறாங்களோ அதே ரயில்வேல தான் இந்த ரமேஷ்ங்கிறவரும் வேலை பார்க்குறாரு. ஒரு நாள் எதேச்சியா மீட் பண்ணிக்கிறாங்க, நல்ல நண்பர்களாக பழக ஆரம்பிக்கிறாங்க, நாளடைவில் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பூஜாவை பொறுத்த வரைக்கும் ஓகே, ரமேஷ் நல்லா இருக்கான், அவனுக்கு நம்ம பிடிச்சிருக்கு, அவன் நல்ல வேலையில் இருக்கான், அதுவும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, தன்னோட திருமணத்தில் எந்த பிரச்சனையும் வராதுங்கிறது பூஜாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இவங்களும் சில வருடங்கள் காதலிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தங்களோட காதலை பற்றி வீட்டில் எடுத்து சொல்கிறாங்க. அப்போ பூஜாவோட வீட்டு சைடும் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த ரமேஷோட வீட்டு சைடும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ரமேஷ் நல்ல வேலையில் இருக்காரு, ரெண்டு பேருமே நல்ல குடும்பம், அதுவும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டிங்கிறதுனால இரு வீட்டார் சம்மதத்தோட 2014 வருஷம் பூஜா அண்ட் ரமேஷுக்கு திருமணம் நடந்தேறுது. ஸோ அவங்களும் சந்தோஷமா ஒரு தனி கொடுத்தனம் போய் தங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி காதலிச்சு திருமணம் பண்ணாலும் சரி, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் ஆனாலும் சரி, திருமண வாழ்க்கை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மாசம் வேற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒவ்வொருத்தவங்களோட ரியல் கேரக்டர் தெரிய வரும்போது அங்கதான் ரியல் லைஃபே ஸ்டார்ட் ஆகும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லுவாங்க. அது உண்மைதான். அந்த 90 நாளை கடந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தவங்களோட ரியல் கேரக்டர் தெரியும். அதுதான் லைஃப் ஃபுல்லா நம்மளோட பயணிக்க போறவங்களோட உண்மையான முகம் அப்படிங்கிறது தெரிய வரும். கிட்டத்தட்ட இவங்களுக்கு திருமணமாகி கொஞ்ச நாள் கழிச்சு தான் பூஜாவோட சுயரூபம் இந்த ரமேஷுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இது வரைக்கும் ஏதோ காலேஜ் படிச்ச பொண்ணு, அழகா இருக்க பொண்ணு, நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு நினைச்சா அவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா, ரொம்ப லாவிஷா செலவு பண்றாங்க. அவங்க வீட்டில் மேபி வசதியா வளர்த்துட்டாங்களா என்னன்னு தெரியல. தன்னோட கணவர்கிட்டையும் அதே மாதிரி வசதியை எதிர்பார்க்குறாங்க. கண்ணா பின்னான்னு செலவழிக்கிறாங்க. இவர் 100 ரூபாய் சம்பாதிச்சா 200 ரூபாய் செலவழிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் வெளியில சுத்த வேண்டியது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுத்த வேண்டியதுன்னு. இவர் என்ன மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நம்மளுக்கு இருக்கணும்னு நினைச்சு பண்ணாரோ அந்த மாதிரி இல்லை. ரமேஷுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டா இருக்காங்க. ரமேஷ் எதுவுமே கால்குலேட் பண்ணி செலவழிப்பாரு, அனாவசியமா எங்கேயும் வெளியில சுத்த மாட்டாரு, வேலை முடிஞ்சா வீடு, வீடு முடிஞ்சா வேலை, இப்படி தான் இருப்பாரு. பட் இவங்க எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டா இருக்காங்க. சரி, இவரும் புதுசா கல்யாணம் பண்ணி வந்தோம், மனைவி ஆசைப்படுறான்னு நிறைய செலவு பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல, இவங்க எக்ஸ்ட்ரீமா அந்த லிமிட்டை கிராஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேத்துக்குள்ளேயும் பிரச்சனை வருது. அப்ப பூஜா என்ன சொல்றாங்க, எங்க அப்பா வீட்டில் என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்தாங்க, நீங்க என்னன்னா ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்றீங்கிறாங்க. பட் ரமேஷ் ஆக்சுவலி அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணல, ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருக்காங்களோ அதுதான் அவரோட எக்ஸ்பெக்டேஷன். பட் பூஜாவோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப வேற மாதிரி இருக்கு. அது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் மேட்ச் ஆகல. அப்படி மேட்ச் ஆகலங்கும் போது என்ன ஆகுதுன்னா, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது. பூஜா கடுமையா கணவர்கிட்ட சண்டை போடுறாங்க. பட் ரமேஷ் என்ன ஃபீல் பண்றாரு, இப்ப நம்ம திரும்ப சண்டை போட்டா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இந்த திருமண உறவுல விரிசல் வருங்கிறதுனால அவர் அமைதியா போறாரு. இந்த பக்கம் பூஜா கடுமையா சண்டை போடுறாங்க, கத்துறாங்க, இவர் அமைதியா இருக்காரு. ஜென்ரலா இப்படி ரெண்டு பேரும் சண்டை போடும்போது ஒருத்தர் சவுண்டை ஏத்தி இன்னொருத்தர் இப்படியே அமைதியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எதிர்த்து சவுண்டை ஏத்தி சண்டை போடுறாங்களா அவங்களுக்கு பயங்கரமா கோபம் வரும். ஏன்டா நான் இவ்வளவு தூரம் கத்தி சண்டை போறேன், நீ என்ன திரும்ப சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபீலிங் இருக்கும். பூஜாவுக்கும் கிட்டத்தட்ட அதே ஃபீலிங் தான் இருக்கு. என்னடா இது, நான் இவ்வளவு தூரம் கத்தி சண்டை போடுறேன், நீ சண்டைக்கு வாடா வாடான்னு கூப்பிடுறாங்க. ரமேஷ் மேபி நம்ம சண்டை போட்டா குடும்பம் அஃபெக்ட் ஆகுன்னு அவர் அமைதியா போறாரு. இப்படியே பல நாட்கள் உருண்டோடி போது டெய்லி கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல பூஜாவுக்கு புரிஞ்சு போச்சு, இவன் நம்மளுக்கு சரியா வரமாட்டான், இனிமேல் இவன் கூட தன்னால ஒரு வாழ்க்கையை
வாழ்க்கையை வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிடலாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. பட் பூஜாக்கு டிவோர்ஸ் வாங்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ரெண்டு பேருமே ஆர்த்தோடாக்ஸான குடும்பம். கண்டிப்பா டிவோர்ஸ் வாங்குறதுக்கு அவங்க அம்மா அப்பா விட மாட்டாங்க. பூஜாவோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, புதுசா கல்யாணம்னா அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளடைவில் இது சரியா இருங்கிற மாதிரி தான் அட்வைஸ் பண்றாங்க. பட் பூஜாக்கு இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு பிடிக்கல, யாருமே டிவோர்ஸ் தர்றதுக்கு ரெடியா இல்லை. அப்போ பூஜா என்ன பண்றாங்க, நீ டிவோர்ஸ் தர மாட்டியா, உன்கிட்ட இருந்து எப்படி எனக்கு விடுதலை வாங்கிக்கன்னு எனக்கு தெரியும், என் வாழ்க்கை எப்படி சுதந்திரமா வாழணும்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறாங்கன்னா, எந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃபும் செய்யாத விஷயத்தை வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல திங்க் பண்றாங்க. அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, டிவோர்ஸ் தர மாட்டேல, நீ உயிரோட இருந்தா தானே எனக்கு பிரச்சனை, உன்னை கொலை பண்ணிட்டா நான் நிம்மதியா இருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி தான் ஆசையா காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட தன்னோட கணவர் ரமேஷை கொலை பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. அப்ப அதுக்கு வந்து ஒரு ஹிட்மேனை அரேஞ்ச் பண்றாங்க. அந்த ஹிட்மேனுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து என்னோட கணவரை நீ கொலை பண்ணுங்கிறாங்க. அந்த ஹிட்மேன் என்ன பண்றான், துப்பாக்கி எடுத்துட்டு இந்த ரமேஷை கொலை பண்ண போறான். அப்படி க்ளோஸ் ரேஞ்சில் வச்சு சுடுறான். பட் ரமேஷோட நல்ல நேரமோ என்னமோ தெரியல, அந்த துப்பாக்கி கொண்டு ஒரு முக்கியமான உறுப்புகளை எதுவுமே சேதப்படுத்தல. ஃபைனலா போராடி ஒரு பல சர்ஜரிக்கு அப்புறம் இந்த ரமேஷோட உயிரை காப்பாத்திடுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா யாரு ரமேஷை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு தெரியும் போது கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருது. அப்போ யாரு கொலை பண்ண வந்தாங்கிற நபரை கண்டுபிடிக்கிறாங்க. அவரை விசாரிச்சு அவர் என்ன சொல்றாரு, பூஜா தான் கொலை பண்ண சொன்னாங்கன்னு அந்த மனைவியை நோக்கி கையை காமிக்கிறாரு. பூஜா என்னதான் மறுப்பு தெரிவிச்சா கூட இந்த ஹிட்மேனுக்கும் பூஜாவுக்கும் இடையில நடந்த போன் கான்வர்சேஷன் பிளஸ் இந்த ஹிட்மேனுக்கு அவங்க அனுப்பிச்ச பணம் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ரெக்கார்டு இருக்கிறதுனால பூஜா தான் தன்னோட கணவரை கொலை பண்றதுக்காக ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணாங்கிறது உறுதி செய்யப்பட்டு பூஜாக்கு சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அப்ப அந்த கணவர் ரமேஷ் என்ன பண்றாரு, இப்படிப்பட்ட பெண்ணோட என்னால வாழ முடியாதுன்னு அவர் இந்த காரணத்தை வச்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு அவர் தனியா போயிடுறாரு. இப்ப பூஜா சில வருடங்கள் சிறையில் இருக்காங்க. அப்படி சிறையில இருந்து சில வருடங்கள் கழிச்சு அவங்க பரோல்ல வெளில வராங்க. அப்படி பரோல்ல வெளியில வரும்போது அவங்க வாழ்க்கையே கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. அவங்க அம்மா அப்பா உயிரோட இல்லை, இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே சகோதரி. அந்த சகோதரியும் திருமணமாகி ஒரு நபர் கூட இருந்துட்டு வராங்க. அவங்களும் ஃபினான்ஷியலா நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம தன்னோட சகோதரிகிட்ட போய் செட்டில் ஆகுறாங்க. அப்படி சகோதரிகிட்ட போய் செட்டில் ஆகி இருக்கும்போது நிறைய பண பிரச்சனை வருது. இவங்களுக்கு இன்கம் சோர்ஸே இல்லை. பட் இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க ஜெயில இருந்து பரோல்ல தான் வெளில வந்திருக்காங்க. ஸோ அந்த வழக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அடிக்கடி நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது இருக்கு, காவல் நிலையத்துக்கு போய் சைன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால குவாலியர்ல இருக்கிற நீதிமன்றத்துக்கு இவங்க அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி அடிக்கடி அந்த நீதிமன்றத்துக்கு போயிட்டு வரும்போது அங்க கல்யாண் சிங் அப்படிங்கிற ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்படுது. அந்த கல்யாண் சிங் அப்படின்னா அவனும் வந்து ஒரு கிரிமினல். நிறைய ராபரி, கொள்ளை, அதுக்கப்புறம் சில பெண்கள் கிட்ட தவறா நடந்த வழக்குன்னு பல வழக்குகள் அவன் மேல இழுவையில் இருக்கு. அதுக்காக அவனும் கோர்ட்டுக்கு வந்து அடிக்கடி சைன் பண்ண வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் கோர்ட் ஹியரிங்க்கு வரும்போது மீட் பண்ணிக்கிறாங்க, நல்ல ஃப்ரெண்ட் ஆகுறாங்க, நாளடைவில் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உயிருக்கு உயிரை காதலிச்சு, சரி ஓகே, என் வாழ்க்கை ஃபர்ஸ்ட் வாழ்க்கை நாசமா போச்சு, நம்ம ரெண்டு பேரும் நல்ல திருமணம் பண்ணி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா, இப்போ இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே வேற வேற ஜாதியை சேர்ந்தவங்க. அந்த கல்யாண் சிங் அப்படிங்கிற நபரோட வீட்டில் கண்டிப்பா அந்த திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பூஜாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க அம்மா அப்பாவே இல்லை, சகோதரி மட்டும்தான். ஸோ இவங்க சைடு கிளியரா இருந்தா கூட கல்யாண் சிங் இந்த திருமணத்துக்கு ரெடியா இல்லை. அப்போ ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்றாங்க, நம்ம ஏன் திருமணம் பண்ணிக்கணும், ஒன்னாவே லிவிங் டுகெதர் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி குவாலியர்ல ஒரு வீடு எடுத்து ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. அப்ப கல்யாண் சிங்குக்கு மனசுல ஒரு சின்ன உறுத்தல் என்ன இருக்குன்னா, கல்யாண் சிங் மேல இருக்கிறது சின்ன சின்ன வழக்கு, அது சீக்கிரமா முடிஞ்சு போயிடும். பட் இந்த பூஜா மேல இருக்கிற வழக்கு என்னன்னா, கொலை பண்ண முயற்சி பண்ண வழக்கு. அந்த வழக்குக்காக அவங்க பல வருடங்கள் திரும்ப சிறைக்கு கூட போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ இந்த கல்யாண் சிங் என்ன பண்றாரு, பூஜாவோட முன்னாள் கணவர் அந்த ரமேஷ் கிட்ட போய் பேசுறாரு. இங்க பாருங்க ரமேஷ், உங்க மனைவி மேல நீங்க கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிருங்க, உங்களுக்கு நான் ஒரு பணம் கொடுத்து செட்டில் பண்றேன், நாங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறோங்கிற மாதிரி இவர் போய் கேட்கிறாரு. ரமேஷை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே, இவ ஜெயில இருந்தா என்ன, அதுக்கு போய் நம்மளுக்கு பணம் கிடைக்குதுன்னு ஒரு பெரிய அமௌண்ட் இந்த கல்யாண் சிங்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ரமேஷ் ரெடியா இருக்காரு. ஒரு பெரிய தொகை கைமாற்றப்படுது, இந்த வழக்கும் வாபஸ் பெறப்படுது. இப்போ ரெண்டு பேர் மேல இருக்க எல்லா வழக்கும் போனதுக்கு அப்புறம் கல்யாண் சிங் அண்ட் பூஜா ரெண்டு பேருமே குவாலியர்ல ஒரு சந்தோஷமான லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வாழ்றாங்க. ஒரு வருடம் இல்ல, 2 வருடம் இல்ல, கிட்டத்தட்ட 6 வருடங்கள் லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வாழ்றாங்க. இப்படி சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க இந்த நேரத்துல தான்
அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நிகழ ஆரம்பிக்குது. ஒரு நாள் கல்யாண் சிங் பைக்ல ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல கல்யாண் சிங் இறந்து போயிறாரு. இப்ப கல்யாண் சிங்கோட மரணத்துக்கு அப்புறம் பூஜாக்கு திரும்பவும் வாழ்க்கையில ஒரு தனிமை தான் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் கணவரை பிரிஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, ஒரு தனிமை கிடைச்சது. இப்ப கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு தனிமையில தான் அவங்க இருக்காங்க. இப்ப தனக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல, தனக்கு சகோதரி மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. பட் வேற வழி இல்ல, தன்னோட சகோதரி கிட்ட தான் போய் சேர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால திரும்ப தன்னோட சகோதரி கிட்ட போய் கொஞ்ச நாள் இருக்காங்க. அந்த சகோதரியோட பேர் சில ஆர்டிக்கல்ல கமலாங்கிறாங்க, சில ஆர்டிக்கல்ல காமினி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் காமினி அப்படின்னே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த பூஜாவை பொறுத்த வரைக்கும் அந்த சிஸ்டர் காமினி கூடயும் அந்த காமினியோட கணவர் அங்கித் அப்படின்னு ஒரு நபர் இருக்காரு. அவங்களோட குவாலியர்ல ஒரு வீட்டில் இருந்துட்டு வர்றாங்க. என்ன பாஸ் ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு கிரைம் ஸ்டோரி சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஏதோ குடும்ப கதை மாதிரி போயிட்டு இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். பட் இதுக்கப்புறம் இந்த பூஜாவோட வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு திருப்பங்களும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க எல்லாத்துக்கும் இந்த கேஸோட நம்பகத்தன்மையில ஒரு டவுட் வரும். என்ன பாஸ் இந்த கேஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே சினிமேட்டிக்கா இருக்கு, இது நிஜமாவே நடந்த கேஸான உங்களுக்கு கண்டிப்பா டவுட் வரலாம். ஏற்கனவே நார்மலாவே நம்ம ஆடியன்ஸுக்கு டவுட் வரும், இந்த கேஸ் கண்டிப்பா டவுட் வரும். அதனால இந்த கேஸ் நான் எங்கெல்லாம் ரெஃபர் பண்ணி படித்தேன் அப்படிங்கிற ஆர்டிகளை தெளிவாக போட்டிருக்கேன். இது 100% நான் சொன்ன எல்லா இன்சிடென்ட்டும் உண்மையாகவே நடந்தது. ஸோ இதுக்கப்புறம் இந்த பூஜாவோட வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பூஜா தன்னோட 2வது கணவர் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட வேற வழி இல்லாம தன்னோட சகோதரி வீட்டிலே இருந்துட்டு வராங்க. பட் எவ்வளவு நாள் சகோதரி வீட்டில் இருக்க முடியும், அவங்களும் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ பூஜாவுக்கு ஒரு ஐடியா வருது. தன்னோட முதல் கணவர் ரமேஷ் கிட்ட போக முடியாது, ஏன்னா அவனை நம்ம கொலை பண்ண முயற்சி பண்ணோம். பட் 2வது கணவர் இந்த கல்யாண் சிங்கை பத்தி விசாரிக்கிறாங்க. அவரோட குடும்பத்தை பத்தி விசாரிக்கும் போது அவங்க கொஞ்சம் வசதியான குடும்பம்னு தெரியுது. நம்ம ஏன் அந்த குடும்பத்திட்ட போய் உதவி கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வருது. சரி, அந்த கல்யாண் சிங்கோட குடும்பம் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க உத்தரப்பிரதேசில் இருக்க ஜன்சி அப்படிங்கிற இன்னொரு ஊர்ல இருக்காங்க. அதாவது குவாலியர்ல இருந்து 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ற ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சரி, அந்த குடும்பத்தை கான்டாக்ட் பண்ணி பார்க்கலான்னு இந்த இறந்து போன கல்யாண் சிங்கோட அப்பா அஜய்ங்கிற ஒரு நபர் இருக்காரு, அவங்க அம்மா சுஷீலா, இந்த 2 வயசான தம்பதிகளையும் கான்டாக்ட் பண்ணி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்க பையனை முறைப்படி திருமணம் பண்ணிக்கல, ஆனா நாங்க ஒரு 6 வருடம் கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்படி உங்க பையனோட இழப்பு ஒரு பேரிழப்பா இருக்கோ அதே மாதிரி தான் என்னோட கணவரோட இழப்பும் எனக்கு ஒரு பேரிழப்பா இருக்கு. இப்போ எனக்கு யாருமே இந்த உலகத்துல இல்ல, எங்க அம்மா அப்பா இல்ல, நான் அனாதையா இருக்கேன், உங்க குடும்பத்தை விட்டா எனக்கு வேற யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த வயசான தம்பதிகளுக்கு ஒரு சின்ன இரக்கம் வருது. எப்படி பார்த்தாலும் இவன் நம்ம மருமக மாதிரி தான், இவளை ஏன் நம்ம அரவணைச்சிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அந்த சுஷீலா தேவிங்கிற அந்த மாமியாருக்கு ஒரு சின்னதா ஒரு டவுட் இருக்கு, இந்த பொண்ணை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு. பட் அவங்க கணவர் அஜய் என்ன சொல்றாரு, இது கண்டிப்பா நம்ம மருமக தான், இவளை நம்ம அரவணைச்சு நம்மளே பாதுகாத்து வச்சுக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ பூஜா கிட்ட அந்த அஜய்ங்கிற நபர் என்ன சொல்றாரு, இங்க பாருமா, இப்ப என் மகன் உயிரோட இல்ல, உனக்கு என்ன உதவி தேவையோ நாங்க பண்ணித்தரோம். பட் ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீ குவாலியர்ல உன்னோட சகோதரி வீட்டில் இருக்கக்கூடாது, நீ மருமகளா எங்க ஊருக்கு வந்துடணும், ஜன்சிங்கிற எங்க ஊருக்கு வந்துடணுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இவங்களும் பாக்குறாங்க, எவ்வளவு நாள் நம்ம அக்கா வீட்டிலே தங்குறது, சரி ஓகே, எப்படி இருந்தாலும் இது நம்ம மாமனார் மாமியார் வீடு அப்படிங்கிற மாதிரி தான் உத்தரப்பிரதேசில் இருக்க அந்த கல்யாண் சிங் வீட்டுக்கு போறாங்க. அந்த கல்யாண் சிங் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, கல்யாண் சிங்கோட அப்பா அஜய், அவங்க அம்மா சுஷீலா, அதுக்கப்புறம் இறந்து போன அந்த கல்யாண் சிங்குக்கு சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு சகோதரர் இருக்காரு. அவர் தான் மூத்த சகோதரர். அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆச்சு, அவங்க மனைவி பேரு ராணி, அந்த தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஸோ இவங்க எல்லாமே ஒரு கூட்டு குடும்பமா இருந்துட்டு வராங்க. இவங்களும் அந்த குடும்பத்தில் போய் ஐக்கியமாகறாங்க. ஜென்ரலா ஒரு பெண் திருமணமாகி கணவரோட மாமியார் வீட்டுக்கு போறது வேற. பட் 6 வருஷம் ஒரு நபர் கூட வாழ்ந்திருக்காங்க. இப்ப அந்த கணவர் இறந்து போயிட்டாரு, அவர் இல்லாம இவங்க போய் வாழ்றதுங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த குடும்பத்தாரும் இவங்களை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், இவங்களும் அந்த குடும்பத்தோட ஐக்கியமாகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அப்படி இருந்தாலும் இதுதான் நம்ம வீடுங்கிற மாதிரி இந்த பூஜா ஏத்துக்கிட்டு அந்த குடும்பத்தோட ஐக்கியமாகறாங்க. அப்ப அந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் இவங்களும் இந்த வீட்டில் இருக்க இன்னொரு மருமகள் ராணியும் பிரிச்சு ரொம்ப பொறுப்பா இந்த வீடை பார்த்துட்டு வராங்க. ஸோ கொஞ்ச நாள்லயே பூஜா அவங்க மாமனார் மாமியார் கிட்ட ஒரு நல்ல பேரை வாங்கிட்டாங்க. அப்ப அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா,
நான் வந்து உங்கள் பையனை திருமணம் பண்ணும்போதே நான் காலேஜ் படிப்பை பாதி விட்டுட்டேன், எனக்கு திரும்ப படிக்கணும்னு ஆசை இருக்குது, என்னை படிக்க வைங்கன்னு கேட்குறாங்க. அவங்க மாமனார் மாமியாரும் திரும்ப போய் காலேஜில் சேர்க்குறாங்க. இவங்க கல்லூரி படிப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. பட் அப்போ தான் இந்த அன்ஃபார்ச்சுனேட்டாக COVID-19 வந்துருச்சு. அதனால் இவங்க கல்லூரி படிப்பை தொடர முடியாமல் திரும்ப இவங்க வீட்டிலேயே மருமகளாக கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு பூஜாவை அந்த மாமனார் மாமியாரும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. தன்னோட சொந்த பையன் உயிரோடு இல்லாமல் இருந்தா கூட, கல்யாண் சிங் அப்படிங்கிற தன்னோட பையன் இல்லாமல் இருந்தா கூட தன்னோட மருமகள் தான் கூட இருக்கா, அவர் ரொம்ப நல்ல பெண்ணா இருக்கான்னு அந்த பூஜாவை தன்னோட வீட்டுக்கு உள்ள கூட்டிட்டு வந்தது ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிற மாதிரி இந்த வயசான தம்பதிகள் நினைச்சிட்டு இருந்தா கூட, பூஜாவை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தது எவ்வளவு பெரிய பேராபத்தான விஷயம் அப்படிங்கிறது அடுத்து நடக்க போற ஒவ்வொரு நிகழ்வும் அவங்களுக்கு சுட்டி காட்டுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பூஜாங்கிற பெண்மணி அந்த வீட்டில் ஒரு நல்ல மருமகளாக இருக்கும்போது இந்த கல்யாண் சிங்கோட சகோதரர் சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு நபர் கூட ஒரு சின்ன நெருக்கம் ஏற்படுது. பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் வச்ச பத்திக்குமாங்க. அந்த மாதிரி தான் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கும்போது இந்த பூஜாங்கிற பெண்ணோட தனிமையை சந்தோஷங்கிற அந்த நபர் கரெக்டாக பயன்படுத்திக்கிறாரு. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு தொடர்பு ஏற்படுது, ரெண்டு பேத்துக்குள்ளேயும் உடல் ரீதியான தொடர்பு ஏற்படுது. இது மூலமா இந்த பூஜா கர்ப்பமாகறாங்க. தட் மீன்ஸ் தன்னோட கணவரோட சகோதரர் மூலமா கர்ப்பமாகறாங்க. இந்த செய்தி சந்தோஷோட மனைவி ராணிக்கு பேரிடியா வந்து முடியுது. ஸோ வீட்டுக்குள்ள பயங்கரமான கலைபரம் ஏற்படுது. அவங்க மனைவி பயங்கரமான ஒரு பிரச்சனை பண்றாங்க. இந்த கர்ப்பத்தை கலைக்கணும், அந்த பெண்ணை வீட்டை விட்டு அடிச்சு துரத்துங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொன்னா கூட சந்தோஷுக்கு வந்து இப்ப தன்னோட மனைவி பெருசா தெரியல, தன்னோட குழந்தை பெருசா தெரியல. இப்ப பூஜா மேலதான் அவருக்கு அளவுக்கு அதிகமான மோகம் ஏற்படுது. பூஜா கண்டிப்பா அந்த வீட்டில் தான் இருந்தாங்கன்னா அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரணும், அதுவும் என் குழந்தை தாங்கிற மாதிரி பிரச்சனை பண்றாரு. அப்ப இந்த ராணி என்ன பண்றாங்க, மாமனார் மாமியார்ட்ட போய் அவங்க நியாயம் கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்க, சரி ஓகேமா, எப்படி பார்த்தாலும் அது ஒரு நம்ம வீட்டு மருமக தான், ஏதோ தப்பு நடந்து போச்சு, நீங்க எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்போ இந்த ராணிக்கு வேற வழியே இல்லை, யார் சைடு இருந்தும் சப்போர்ட் இல்லை. அதனால வேற வழியே இல்லாம பூஜாவை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இப்போ சந்தோஷ பொறுத்த வரைக்கும் ரெண்டு மனைவி இருக்காங்க. ஸோ எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவர் என்னதான் எல்லாருமே ஒரே வீட்டில் இருந்தா கூட அவங்க மனைவியை அந்த ராணியை கண்டுக்காம இப்போ ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் இந்த பூஜாங்கிற பெண்மணி மேலதான் இருக்கு. ஸோ அவங்களும் அந்த குழந்தைய வயிற்றுல சுமந்து ஃபைனலா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஸோ இப்போ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்தோஷுக்கு ரெண்டு மனைவிகள், ஒவ்வொரு மனைவி மூலமா பெண் குழந்தை பிறந்து இப்படி இந்த வீட்டில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஈவன் அந்த ஊர் மக்கள் கூட நிறைய பேர் இதை பத்தி கேவலமா பேசினா கூட சந்தோஷ் வந்து எதை பத்தியுமே கேர் பண்ணிக்கிறதுல, அவரை பொறுத்த வரைக்கும் பூஜா தான் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த வீட்டில் அடுத்து என்ன மாதிரி பிரச்சனை வருதுன்னா, இந்த வீட்டுக்கு சொந்தமான ஏக்கர் கணக்கில் பல நிலப்புலங்கள் இருக்கு. இப்போ இந்த குடும்பத் தலைவர் அஜய் வந்து அந்த நிலத்தை பிரித்து எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வரும்போது அப்போ அங்கே என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, பூஜா என்ன சொல்றாங்க, நான் ஃபர்ஸ்ட் கல்யாண் சிங் உங்க பையனை கல்யாணம் பண்ணல, அவன் இறந்து போயிட்டான்ல, அவன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் புருஷன், ஓகேவா? இப்போ அவன் உயிரோட இல்லை, அதனால நீங்க சொத்தை ரெண்டா போடுவீங்க. ஒன்று உங்க சந்தோஷுக்கு போடுவீங்க, நீங்க அதுக்கப்புறம் கல்யாண் சிங் போடுவீங்க. ஸோ இறந்து போன என்னோட கணவரோட ஷேரை வந்து ஃபுல்லா எனக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இன்னொரு ஷேர் யாருக்கு போகும், சந்தோஷுக்கு போகும். அந்த சந்தோஷ் யாரு, பூஜாவோட புருஷன் தான். ஸோ எப்படி பார்த்தாலும் பூஜாவோட பிளான் என்னன்னா, ஒட்டுமொத்த இந்த சொத்தையே அபகரிக்கணுங்கிற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. இந்த செய்தியை கேட்டு ராணி பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சந்தோஷ்ங்கிறவன் என்னோட கணவர், ஓகேவா? அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் தான் முதல் மனைவி, நீங்க அவனுக்கு கொடுக்குற ஷேர் எனக்கு தான் வரணுங்கிறாங்க. பட் பூஜாவோட பிளான் கிளியரா இருக்கு. இறந்து போன கணவருக்கு ஒரு ஷேரு, இப்ப இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஷேரு. ஸோ ஒட்டுமொத்த சொத்தையும் அபகரிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. இதனால அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இந்த டயத்துல இந்த ராணிங்கிற இன்னொரு மருமகளுக்கு இன்னொரு பிரச்சனை வருது. இவங்க அம்மா வீட்டில் நிறைய நகை போட்டிருந்தாங்க. அந்த நகையை தன்னோட மாமியார் சுஷீலாங்கிற பெண்மணி கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த நகையை கேட்டா சுஷீலா அந்த நகையை தர முடியாதுங்கிறாங்க. இப்போ ராணிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. சொத்தையும் தர மாட்டேங்கிறாங்க, தன்னோட நகையும் தர மாட்டேங்கிறாங்க. இனிமேல் இந்த வீட்டில் நான் எதுக்கு இருக்கணுங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. பட் அவங்க மாமனார் இருக்கார்ல அஜய்ங்கிற நபர், அவர் வந்து இந்த ராணிங்கிற மருமகளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆறுதல் சொல்றாரு. பட் அப்படி இருந்தாலும் ஃபுல் கண்ட்ரோலும் அந்த சுஷீலாங்கிற மாமியார் கிட்ட இருக்கு. அதனால என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கு. அப்போ ஒரு ஸ்டேஜில் ராணிங்கிற இந்த மருமகள்
கோவிச்சுக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த கணவர் சந்தோஷ் போய் தன்னோட மனைவியை கூட்டு வர்றதுக்கு ரெடியா இல்லை. அவருக்கு வந்து பேக்கப்பா இங்க பூஜா இருக்காங்க, இன்னொரு குழந்தை இருக்கு, அதனால அவர் போறா, நான் இவ கூட இருந்துக்கிறேங்கிற மாதிரி இருக்காரு. பட் அஜய்ங்கிற இந்த மாமனாருக்கு மனசு கேட்காம அங்க போய் அந்த ராணிங்கிற மருமகளை கூப்பிடுறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் உங்க மனைவி கிட்ட இருந்து என் நகையை வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் என்னோட கணவருக்கு வர்ற ஷேரை என் பேர்ல எழுதி வைங்க நிலத்தை, அப்படிங்கிற மாதிரி 2 கண்டிஷனுக்கு போடுறாங்க. பட் அந்த மாமனார் சொல்றாரு, இது ரொம்ப கஷ்டமா, எல்லாரும் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கிறாரு, அப்ப என்னால வர முடியாது அந்த வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ராணி சொல்றாங்க. ஈவன் இந்த ராணியோட சகோதரரும் அதான் சொல்றாரு, நீங்க என்னோட சகோதரியை ஏமாத்திட்டீங்கிற மாதிரி அவரும் சண்டைக்கு போறாரு. இப்ப அஜய்ங்கிற இந்த மாமனாருக்கு வேற வழியே இல்லாம தன்னோட மருமகளை வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வர முடியாம இங்க வந்துடுறாரு. இப்ப இப்படியே ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது இந்த பூஜாங்கிற பெண்மணி என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த சூழ்நிலையை பயன்படுத்திட்டு ஒட்டுமொத்த சொத்தையும் எழுதி வாங்கிடலாங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. பட் அப்பதான் இந்த சுஷீலாங்கிற மாமியார் இதுவரைக்கும் இந்த பூஜாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த பூஜா மேல ஒரு சின்ன சந்தேகம் வருது. அதாவது பூஜாவோட முதல் கணவரை பத்தி விசாரிக்கும் போது தன்னோட முதல் கணவரை இவ ஆள் வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா அப்படிங்கிறது தெரிய வருது. அப்ப அந்த மாமியாருக்கு என்ன டவுட் வருதுன்னா, தன் பையனோட 6 வருஷம் இருந்திருக்கா, திடீர்னு தன்னோட பையன் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான்னு சொல்றதை என்னால நம்ப முடியல. முதல் கணவரை கொலை பண்ண முயற்சி பண்ண மாதிரி 2வது கணவரையும், அதாவது தன்னோட பையனையும் ஏன் இந்த பூஜாவை கொலை பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி திடீர்னு இந்த மாமியாருக்கு பூஜா மேல ஒரு சந்தேகம் வருது. அதனால மேபி இவ கொலகாரியா இருப்பா, இவளுக்கு எதுக்கு நம்ம வீட்டு சொத்தை கொடுக்கணும்ட்டு இப்ப பூஜாவுக்கு அகைன்ஸ்டா இவங்க பிரச்சனை பண்றாங்க. இந்த சொத்துல ஒரு பைசா தரமாட்டேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த பூஜாவுக்கு எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி இப்ப மாமியார் போர்க்கொடி தூக்குறாங்க. ஏற்கனவே மாமனார் இந்த பூஜாவுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணல, இப்ப பூஜா சைடு எல்லாமே எதிரி மாதிரி ஆயிட்டாங்க. என்னடா இது, மாமனாரும் பிரச்சனை பண்றாங்க, மாமியாரும் பிரச்சனை பண்றாங்க, பட் இதுல மெயின் பிரச்சனை மாமியார் தான். சரி, அந்த மாமியாருக்கு ஒரு வழி பண்ணுவோம், ஒரு பாயாசத்தை போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் கொலை பண்றது கைவந்த கலையாச்சே, அதனால அந்த மாமியாரை நம்ம கொலை பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. அதை எப்படி பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும் போது இப்ப நேர குவாலியர்ல இருக்கிற தன்னோட சகோதரி வீட்டுக்கு போறாங்க. காமினி, அதுக்கப்புறம் அவங்க கணவர் அங்கித் 2 பேர்கிட்டயும் போய் சொல்றாங்க, என்னோட மாமியார் இறந்து போனதுக்கப்புறம் ஃபுல் சொத்தும் எனக்கு வரப்போகுது, அதில் 50% உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. என்ன செய்யணுங்கிறாங்க. என்னோட மாமியாரை நீங்கள் 2 பேரும் சேர்ந்தா கொலை பண்ணணுங்கிறாங்க. உடனே அவங்க அக்கா ஷாக் ஆகிட்டாங்க. கொலையா, இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாதுங்கிறாங்க. 50% சொத்து வேணுமா, கோடிக்கணக்கான சொத்து, நான் பக்காவாக பிளான் போட்டு தரேன், நீங்கள் 2 பேரும் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் வருங்கிற மாதிரி அவங்க வறுமையை பயன்படுத்தி ஆசையை தூண்டுறாங்க. அப்போ இந்த பூஜாவோட அக்காவும் அவங்க அக்கா கணவரும் 2 பேரும் சரிங்கிறாங்க. அப்போ பூஜா அந்த மாமியார் வீட்டில் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜூன் மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே பிளான் பண்ணுறாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக ஜூன் மாதம் 2025 வருஷம் தன்னோட மாமியார் வீட்டிலேருந்து தனக்கும் அந்த சந்தோஷுக்கும் பிறந்த குழந்தைய தூக்கிட்டு நான் எங்கள் அக்கா வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன்னு குவாலியருக்கு வர்றாங்க. ஸோ குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ அவங்க அக்கா வீட்டில் 1 வாரம் இருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட குழந்தைக்கு பிறந்த நாள் வருது, அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னோட மாமனாருக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறாங்க. அந்த மாமனாரும் அந்த ஜென்சிங்கிற கிராமத்திலேருந்து குவாலியருக்கு வர்றாரு. வந்து ஒரு 4-5 நாள் மருமக வீட்டில் தங்குறாரு. இப்போ அந்த கணவர் எங்க இருக்காரு, கிராமத்தில் இருக்காரு. இப்போ அந்த கணவருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. எல்லாத்தையும் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக குவாலியருக்கு வர சொல்றாங்க. அவங்க மாமியாரை மட்டும் அந்த ஊர்ல, ஜென்சிங்கிற ஊர்ல தனிமைப்படுத்த முயற்சி பண்றாங்க. அவங்க மாமியார் இங்க பர்த்டேக்கு வரமாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா பூஜாக்கும் அவங்க மாமியாருக்கும் சரியான டேர்ம் சரியில்லை. ஸோ இப்போ அவங்க மாமியாரை கம்ப்ளீட்டா தனிமைப்படுத்திட்டாங்க. குவாலியர்ல இருக்க அவங்க அக்கா வீட்டுக்கு அவங்க மாமனாரும் இருக்காரு, கணவர் சந்தோஷம் வந்துறாரு, குழந்தையும் இருக்காங்க, எல்லாருமே இங்க இருக்காங்க. ஸோ பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக வெயிட் பண்றாங்க. அப்போ ஜூன் மாசம் 24ஆம் தேதி 2025 வருஷம் பர்த்டே செலிப்ரேட் பண்றது சாயங்காலம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப காலையில இந்த பூஜா என்ன பிளான் போட்டு கொடுக்குறாங்கன்னா, நீங்க இப்போ அந்த ஜென்சிங்கிற ஊருக்கு போங்கன்னு தன்னோட அக்காவையும் காமினியையும் அவங்க அக்கா கணவரையும் பைக்ல அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் 2 பேரும் பைக்ல வர்றாங்க. நேரா இந்த சுஷீலாங்கிற பெண்மணி தனியா இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போறாங்க. இவங்களை பார்த்தோன்னே சுஷீலாக்கு தெரிஞ்சு போச்சு, ஓ இவங்க பூஜாவோட அக்கால ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்கள உள்ள கூப்பிடுறாங்க. இன்வைட் பண்ணி காஃபி கொடுக்குறாங்க. நல்லா காஃபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த அக்கா கணவர் அங்கீத்துங்கிறவன் கையில ஒரு இன்ஜெக்ஷன் இட்டு வந்திருக்கான், மயக்க மருந்து. அந்த இன்ஜெக்ஷனை சுஷீலாவுக்கு போடுறா. அவங்க அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சுஷீலாவோட கழுத்தை
நெரிச்சு கொலை பண்றாங்க. கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை ஒரு ராபரி மாதிரி செட் பண்றதுக்காக அவங்க வீட்டில் இருக்கிற பல நகைகளையும் பணங்களையும் திருடிட்டு அதே பைக்கிலேயே எஸ்கேப் ஆயிடுறாங்க. வீட்டை அப்படி சும்மா லாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இங்கே குவாலியருக்கு வந்துடுறாங்க, பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. அப்போ ஈவினிங் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அஜய்ங்கிற மாமனார் திரும்ப தன்னோட ஊருக்கு போறாரு. அப்போ வீட்டுக்கு போய் பார்க்குறாரு, வீடே ஃபுல்லாக நிசப்தமாக இருக்குது, லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிருக்கு. அப்போ ஒன்றுமே புரியல, தன்னோட மனைவி ஏன் என்ன கதவை திறக்கலன்னு தட்டி பார்க்குறாரு, திறக்கலை. அப்போ ஜன்னல் வழியாக பார்க்குறாரு, அங்கே பார்த்தா வீடே கலைஞ்ச நிலையில் இருக்குது. பீரோலாம் திறந்துருக்கு, உள்ளே இருக்க நகைகள்லாம் திருடு போயிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் க்ளோஸாக பார்க்குறாரு, அங்கே தன்னோட மனைவி சடலமாக கிடக்காங்க. உடனே கத்தி கூச்சலிறாரு, மக்கள் வந்துடுறாங்க, போலீஸ் வர்றாங்க, அந்த கிரைம் சீனை ஃபுல்லாக செக்யூர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் உள்ள போகும்போதே இவங்களை மயக்கமடைறதுக்காக கொடுக்கப்பட்ட ஊசியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை கழுத்தை நெரிச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள 2 டீ கப் இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்தால் யாரும் டீ தரமாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ அந்த 2 பேர்த்துக்கு டீ கொடுத்துருக்காங்க. அவங்க தான் இந்த சுஷீலாவை கொலை பண்ணிட்டு நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்கங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்க. அப்போ போலீஸ் இந்த மாமனார் கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அவர் யோசிக்கிறாரு. இல்லை, எனக்கு ஷியூராக தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த மாமனார் சொல்கிறாரு. அப்போ போலீஸ் பக்கத்து வீட்டில் கேட்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆண் பெண் 2 பேரும் பைக்கில் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க. பட் நாங்கள் ஃபேஸை சரியாக பார்க்கலன்னு சொல்லும்போது அப்போ அந்த மாமனார் யோசிக்கிறாரு, ஒரு ஆண் பெண். அப்போ தன்னோட முதல் மருமகள் ராணி கோச்சிட்டு போனால அவங்க அம்மா வீட்டுக்கு, அவளும் அவங்க சகோதரர் 2 பேருமே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க சொத்துக்காக. அவங்க தான் தன்னோட மனைவியை கொலை பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இந்த கணவர் ஒரு தியரி சொல்றாரு. இப்போ போலீஸ் அந்த 2 பேரையும் போய் விசாரிக்கிறாங்க. பட் அந்த 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, சார் எங்களுக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நாங்க கொலை நடந்தப்போ இந்த ஊர்லேயே இல்லை அப்படிங்கிறத அவங்க ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. ஓகே, அப்போ ராணியும் அவங்க சகோதரரும் இந்த கொலையை பண்ணிருக்கல. ஒரு ஆண் பெண் யார் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த குடும்பத்தோட பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிய வருது. பூஜா யாரு, எப்படி உள்ள வந்தாங்க, சந்தோஷம் எப்படி திருமணம் பண்ணாங்க, பூஜாக்கும் இந்த சுஷீலாக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. இப்போ பூஜாட்ட போய் கேட்டா, சார் நான் எப்படி சார் கொலை பண்ணிருக்க முடியும், நான் குவாலியர்ல இருந்தேங்கிறாங்க. பட் போலீஸுக்கு என்ன சந்தேகம்னா, இந்த மாமியார் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட பூஜா ஒரு டைம் கூட குவாலியர்லேருந்து வரல, அவங்க இறுதிச் சடங்குலையும் கலந்துக்கல. ஸோ கண்டிப்பாக பூஜா மேலே ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனால் பூஜா குழந்தைய வச்சுட்டு அவங்க அக்கா வீட்டில் இருந்தாங்க. ஆனால் கொலை பண்ண வந்தது ஒரு ஆண் பெண் அப்படிங்கும்போது யாரா இருக்குன்னு பார்க்கும்போது இந்த பூஜாவுக்கு ஒரு அக்காவும் அக்கா கணவரும் இருக்காங்களே, ஒருவேளை அவங்க ஏன் இதை பண்ணிருக்கூடாதுன்னு அவங்ககிட்ட விசாரிச்சா அவங்க என்ன சொல்றாங்க, இல்லை சார் நாங்கள் முழு நாளும் குவாலியர்ல இருந்தோம், அந்த ஊருக்கு நாங்கள் போகவே இல்லைங்கிறாங்க. பட் அவங்களோட செல்போன் ரெக்கார்டை செக் பண்ணி பார்த்தா கொலை நடந்தப்போ 2 பேரும் இந்த சுஷீலாவோட வீட்டுக்கு வந்தது தெரியுது. ஸோ இப்போ அவங்க 2 பேர் தான் கொலை பண்ணியிருக்காங்கிறது தெரியுது. அப்போ அவங்கள யார் கொலை பண்ண சொன்னாங்கன்னு பார்த்தா அவங்க செல்போன் ரெக்கார்டை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா அவங்க பூஜாவோட கம்யூனிகேஷன்ல இருந்திருக்காங்க. அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ பூஜா தொடர்ந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அவங்க குவாலியர்ல கிளம்பி இந்த சுஷீலா வீட்டுக்கு வர்ற வரைக்கும் தொடர்ந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் பலவிதமான டிஜிட்டல் தகவல்களை பரிமாறியிருக்காங்க. வாட்ஸ்அப் மெசேஜ்லேருந்து பலவிதமான தகவலை பரிமாறியிருக்காங்க. ஸோ பூஜாவுக்கு தான் அதில் பங்கு இருக்குன்னு தெரியுது. பூஜா சொல்லி இவங்க 2 பேரும் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் மூலமா நிரூபிக்கப்படுது. ஸோ இப்போ இந்த சுஷீலாவை கொலை பண்ண குற்றத்துக்காக பூஜாவையும் பூஜாவோட அக்காவையும் அவங்க அக்கா கணவரையும் அரெஸ்ட் பண்றாங்க. சுஷீலாவை இவங்க 3 பேர் தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு பலவிதமான தடயங்களும் இருக்கு, மோட்டிவும் கிளியரா இருக்கிறதுனால சுஷீலாவை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த 3 பேருக்கும் குவாலியர் நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இப்போ இந்த 3 பேரும் ஜெயில இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. சந்தோஷுக்கும் பூஜாவுக்கும் பிறந்த குழந்தைய இப்போ சந்தோஷ் தான் வளர்த்துட்டு வராரு. சந்தோஷ் அவங்க அப்பா பிரிஞ்சு போன தன்னோட மனைவி ராணியை இப்போ அவர் திரும்ப சேர்த்துக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி தான் அந்த குடும்பம் ரன் ஆயிட்டு இருக்கு. இவங்க 3 பேரும் ஜெயில இருக்காங்க. இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல்மாங்க. இந்த பூஜாவோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கு. சில பேர் அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிறதுக்கோ டேமேஜ் பண்ணிக்கிறதுக்கோ அதால பாதாளத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கோ வேற யாருமே தேவையில்லை, அவங்களே போதும். பூஜா அந்த மாதிரி கேரக்டர் தான். முதல்ல இருந்தே she is completely wrong actually. ஒரு புதுசாக ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் நடக்குது, மனைவியோட எக்ஸ்பெக்டேஷன் வேற, கணவரோட எக்ஸ்பெக்டேஷன் வேற. ஸோ ஒரு சில பேர் மனைவி ஆடம்பரமாக செலவு பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப நார்மலாக நடக்கிற விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை ஒரு வசதி இல்லாத பையன் திருமணம் பண்ணிட்டு வரும்போது அந்த பெண் அதே மாதிரி வாழ்க்கையை தான் கணவர் வீட்டில் எதிர்பார்ப்பாங்க. அதனால பிரச்சனை வரும். இதெல்லாம் பர்ஃபெக்ட்லி நார்மல் நடக்கிற விஷயம் தான். பட் அப்படி பிரச்சனை வர்றப்போ
எந்த மனைவியும் தன்னோட கணவரை கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைக்கிறதுனால பூஜா சி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ரொம்ப ராங்கான பர்சன், தவறான பர்சன் அப்படிங்கிறது அங்கேயே தெரிய வருது. ஒரு நார்மலான பெண் அதை கண்டிப்பாக செய்யவே மாட்டாங்க. சரி, ஓகே, அவ்வளோ பெரிய குற்றத்தை பண்ணிட்டாங்க. திரும்ப ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அந்த நபர் கூட ஒரு லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வாழ்றாங்க. அந்த நபரும் மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சிறாரு. பட் உண்மையிலேயே கல்யாண் சிங்கோட மரணம் ஆக்சிடென்டா இல்லை அவங்க அம்மா சந்தேகப்பட்ட மாதிரி பூஜாக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் யாரும் நிரூபிக்க போறதில்ல. ஏன்னா அதை யாருமே ஒரு கொலைங்கிற மாதிரி கண்ணோட்டத்தில் யாருமே பார்க்கல, எக்ஸப்ட் அந்த கல்யாண் சிங்கோட அம்மா சுஷீலா. பட் அந்த பெண்மணி இப்போ உயிரோட இல்லை. பட் மேபி எல்லாரும் சந்தேகப்படுறாங்கன்னா முதல் கணவரை ஒரு பெண் கொலை பண்ண முயற்சி பண்றா அப்படின்னா மேபி ரெண்டாவது கணவருக்கு நிறைய சொத்து இருக்கு, அதை அபகரிக்கலாங்கிறதுனால கல்யாண் சிங்கி மேபி அவங்க மனைவியை ஏன் கொலை பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற சந்தேகம் ஆட்டோமேட்டிக்கா வரும். பட் அது நிரூபிக்கப்படலை. இப்போ அதை விட்டுறலாம். பட் அங்கேயும் பூஜா மேல கண்டிப்பா ஒரு சந்தேகம் இருக்கதான் செய்யுது. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். இப்ப கல்யாண் சிங் இறந்து போயிட்டாரு. அந்த வீட்டில் அடைக்கலம் தேடி வந்த பெண் அங்கேயும் சும்மா இருக்காங்களா? அங்க இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க. அங்க சந்தோஷ கரெக்ட் பண்ணி அவங்க கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றாங்க. அவனுக்கும் சரி, ஒய்ஃபை விட்டுட்டு இவங்க கூட வர்றான், அவனுக்கும் அந்த அறிவு இல்லை. அட்லீஸ்ட் தன்னோட தம்பி மனைவின்னு நினைக்காம இப்போ அவங்களுக்குள்ள ஒரு திருமண உறவு ஏற்பட்டு ஒரு குழந்தெல்லாம் பிறக்குது. சரி, ஓகே, அந்த வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே, அதோட ஸ்டாப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த சொத்தை புள்ள அபகரிக்கணுங்கிறதுக்காண்டி தன்னோட மாமியாருக்கே ஸ்கெட்ச் போட்டு மாமியாரை கொலை பண்றாங்க. சரி, அந்த மாமியாரை டைரக்டா இவங்க போய் கொலை பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அங்க தன்னோட சகோதரி வாழ்க்கையை நாசம் பண்றாங்க. சகோதரிய பணத்தாசை காமிச்சு ஏமாத்தி இப்ப பாருங்க, அவங்க சகோதரியும் அந்த கணவரும் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒட்டுமொத்தத்துல இந்த பெண்ணோட வாழ்க்கையை திரும்பி பார்த்தா அவங்க நாசமானதோட மட்டுமல்லாம எத்தனையோ பேர் வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்காங்க. இது ஏன் இந்த பெண்மணியோட மைண்ட் செட் அப்படி இருக்குன்னா, கிரீடி, பேராசை, எதுவுமே உழைக்காம ஒரு பேராசை, பணத்தாசை, இதுக்காண்டி தான் அந்த பெண்மணி இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் அது எல்லாத்தையுமே ஷார்ட்கட்ல போய் அடையிறது. எதையுமே நேர்மையா உழைச்சி பண்ணணும்னு நினைக்காம ஷார்ட்கட்ல கிரீடி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான காம்பினேஷன். ஷார்ட்கட்ல நம்ம ஏதோ ஒரு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு போறோம் அப்படிங்கிறது வேற. நான் ஷார்ட்கட்ல போனோம் 10 கோடி ரூபா பணத்தை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கும்போது வெரி டேஞ்சரான காம்பினேஷன். ஏன்னா இது ரெண்டையும் அடையிறதுக்கு யாருமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போவாங்க. அதுக்கு பூஜாங்கிற பெண்மணி பெஸ்ட் எக்ஸாம்பிள். உண்மையிலேயே ஒரு பெண் எப்படி இருக்கக்கூடாது, என்ன மாதிரி பேராசையாக இருக்கக்கூடாது, எந்த மாதிரிலாம் ஷார்ட்கட்டில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த பூஜாவோட வாழ்க்கை நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த ஷார்ட்கட் அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சச்சின் தெண்டுல்கர் எவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர்னு. 2013 அவர் கடைசியில் டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஃபைனலாக ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சின்ன வயசில் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த ஒரே அட்வைஸ் அப்படி தான், நீ வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் கடினமாக உழைக்கணும், பட் எப்போவுமே ஷார்ட்கட்டை மட்டும் தேர்ந்தெடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை தான் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனால தான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கிரிக்கெட்டிங் கேரியர் சச்சின் தெண்டுல்கருக்கு இருந்திருக்கு. அப்படி அவர் ஷார்ட்கட்டை எடுத்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேரியர் இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. எந்த தொழிலையும் சரி ஷார்ட்கட்னு இருக்கும். அந்த ஷார்ட்கட்டை எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக போய் அச்சீவ் ஆகலாம். பட் அந்த தொழிலோட நிலைத்தன்மை, அதில் கிடைக்கிற கிரெடிபிலிட்டி ரொம்ப நாளைக்கு தாங்காது. அதை பர்சனலாக நான் என்னோட யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்துருக்கேன். எனக்கு இனிஷியல் அந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வரைக்கும் சேனலில் இந்த 18+ மாதிரி அசிங்கமாக இந்த டைட்டிலும் வைக்க மாட்டேன். ஒரு இன்வெஸ்டிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வைப்பேன். பட் நீங்கள் நிறைய சேனல் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி 18+ டைட்டில் வச்சாங்க அப்படின்னா அது வேற மாதிரி ஆயிரும். ஆனால் கிரைம் ஸ்டோரி சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் அந்த மாதிரி டைட்டிலை வச்சு லட்சக்கணக்கான வியூஸ் வாங்குவாங்க. அது கண்டிப்பாக ஷார்ட்கட். அதில் அந்த மாதிரி பண்ணுறதுல எனக்கு எப்போவுமே உடன்பாடு இல்லை. பட் அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டை எடுத்துகிட்டு நான் போயிருந்தேன்னா எனக்கு இந்த 4 வருஷத்தில் கிடைச்ச சக்ஸஸ் கண்டிப்பாக 1 வருஷத்திலே கிடைச்சிருக்கும். பட் அதை நான் எடுக்கலை. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி 18+ டைட்டிலை வச்சு நம்மளுக்கு ஒரு ஆடியன்ஸை ஏர்ன் பண்ணிக்கிறத விட ஹானஸ்ட்டாக உழைச்சி கொஞ்சம் ஸ்லோவாக போனால் கூட பரவாயில்ல, மெதுவாக போகும்போது இப்போ நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஹானஸ்டான ஆடியன்ஸ், ஜென்யூனான ஆடியன்ஸ். இது அந்த மாதிரி டைட்டில் வச்சுறவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. பிகாஸ் இந்த மாதிரி டைட்டில் வச்சுட்டு போகும்போது நம்மளுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டும் நம்ம சேனலுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டும் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது ஷார்ட்கட்டில் போகலாம் அப்படின்னு நினச்சா போகலாம்.
சக்ஸஸ் கிடைக்கும். பட் அந்த சக்ஸஸ் ரொம்ப நாளைக்கு நிலைச்சிருக்காது. அது அதோட ஸ்திரத்தன்மை, நிலைத்தன்மை ரொம்ப நாளைக்கு நிற்காது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை சக்ஸஸாக ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், எனக்கு 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும் ஆசையாக இருக்குது. ஓகேப்பா 1 கோடி ரூபா சம்பாரிச்சிடறேன், ஒரு 10 நாள் அந்த காசு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஸோ நம்ம ஒரு நிலையான ஒன்று வேணும்னு நினைக்கிறோம்ல, ஒரு கோலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை காப்பாற்றிக்கணும்ல. அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இவ்வளோ தூரம் டேர்ன் ஓவர் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸை தொடர்ந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுட்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும், அந்த இது ஸ்திரத்தன்மை வேணும் அப்படின்னா அதை ஷார்ட்கட்டில் போனீங்கன்னா அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அது நாசமாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வாழ்க்கையில் என்ன முடிவு எது எடுத்தாலும் இப்போ பூஜா மாதிரி இல்லாமல் மற்றவங்க மாதிரி இல்லாமல் நம்ம எதுவுமே ஷார்ட்கட்டை எடுக்காமல் ஹானஸ்ட்டாக ஒரு விஷயத்துக்கு உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் பலன் கிடைக்கும். அந்த பலன் நம்மளுக்கு நிறைய நாள் நிலச்சி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனலான ஒப்பீனியன். ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தன்னோட வாழ்க்கையை தானே நாசம் பண்ணிக்கிட்ட இந்த பூஜாவோட கேஸை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.